வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பல வருடங்களா இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல சிறப்பு அழைப்பாளராக தொடர்ச்சியாக வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்திற்கு அந்த வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிற பரமன் அகர்வால் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேரும் அதுல வாக்களிக்க தகுதி உடையவர்களாக, அதாவது நம்ம சமூகத்துல ஓட்டு போட தகுதி உடையவர்கள் 80,000 to 90,00,000 பேர். உண்மையாகவே இந்த சமூகம் தமிழகம் முழுக்க மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் பெரும்பான்மையாக வாழுகிற சமூகம். ஆனால் வன்னியர்களுக்கு கொடுக்கிற அந்த மரியாதையை திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நமக்கு கொடுக்கறதுல என்ன காரணம் பார்த்தா, வன்னியர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மாநாடு என்கிற பெயரில பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில பெரும் கூட்டமாக கூடி ஆட்சியாளர்களை அதிமுகவை திமுகவை அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள். அதனால என்ன பண்றாங்க, அவங்கள கூட்டணியில வச்சுக்கிட்டு சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதி ஆக்குறாங்க அதிமுகவும் திமுகவும். ஆனா நாம பெரும்பான்மையை என்னைக்குமே நாம நிரூபிக்க தவறுகிறோம். அதற்கான ஒரு முன்னேற்பாடுதான் ஜனவரி 20 மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், பக்கத்து கிராமத்திலிருந்து வருகிறந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேருமே இந்த மாநாட்டில இன்னும் 7 நாள் தான் இருக்கு மாநாட்டுக்கு. எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு இந்த பகுதியில. அப்போ இந்த மக்களுக்காக களத்துல நின்னது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் தான். இன்னைக்கு வர வழியில பாக்குறேன், யாரு வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போலாம். அதிமுகவில் இருக்கலாம், திமுகவில் இருக்கலாம், இப்ப பார்த்த விஜய் கட்சியில கூட இருக்கலாம், தப்பு இல்ல. திரும்ப திரும்ப ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், இந்த மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மக்களோட மக்களா வந்து நின்று அதிகாரிய அரசியல்வாதியை எதிர்க்க துணிந்தவர்கள் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை சார்ந்தவர்களும் தமிழர் தேச கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான். எல்லாம் உங்களை அரசியலா பார்ப்பான், ஓட்டா பார்ப்பான். நான் என் உறவா பார்ப்பேன், அக்கா தங்கச்சியா அண்ணன் தம்பியா அப்படிதான் நான் பார்ப்பேன். அதனால அத மனசுல வச்சுக்கோங்க. யாரு வேணாலும் எந்த கட்சியில வேணா இருக்கலாம், அத நான் குறை சொல்ல வரல. அதனால கொஞ்சம் நாமெல்லாம் சிந்திச்சு செயல்படணும். வன்னியர்கள் பறையர் சமூக மக்கள் இன்னைக்கு இந்த பிரச்சனை ஆனப்போ அவர்களுக்கென்று ஒரு அமைப்பு, அந்த தலைவரை தாண்டி அவர்கள் வேற யாரையும் தலைவனா ஏற்றுக்க மாட்டாங்க. அதனாலதான் சிறுபான்மையா இருந்தா கூட அவர்களை பார்த்து நாம பயப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சு. அதனால எல்லாரும் எல்லாத்திலும் இருங்க. நமக்கான அமைப்புனா வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் தான். நமக்கான கட்சினா என்னைக்குமே தமிழர் தேசம் கட்சி மட்டும்தாங்கிறத நேரத்தில் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும், இந்த விளையாட்டு போட்டியில தொடர்ச்சியா கலந்துக்கிறோம். இவ்வளவு வேலை பள்ளின 7 நாள் தான் இருக்க மாநாட்டுக்கு போய் ஆகணும். இந்த மண்ணுல, வடகாட்டு மண்ணுல, பரம நகர மண்ணுல, மாவீரன் ஏவினுடைய மண்ணுல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னை அழைத்த தமிழர் தேசம் கட்சியினுடைய வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.